சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் யாருடனாவது சேர்ந்து கூட்டாக சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. வாங்க விரிவாக தெரிந்து கொள்வோம். நாம் ஏதாவது ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். குடியிருப்பு மனையில ஏதாவது ஒரு வீடு கிடைத்தா போதும்னு ஆசைப்படுவோம். ஆனா, அதை வாங்குவதற்குரிய போதிய பணம் நம்மிடம் இருக்காது. அப்ப என்னங்க செய்றது? ஒரு நிலம் இருக்கு, 1 ஏக்கர் நிலம். ஆனா, பாதியா தான் எனக்கு வாங்குறதுக்கு பணம் இருக்கு. ஆனா, 1/2 ஏக்கரா எனக்கு விற்பனை செய்ய மாட்டேங்கிறாங்க. முழுவதுமாக தான் வாங்கிக் கொள்ளணும்னு சொல்றாங்க. நான் எப்படி அத வாங்க முடியும்? அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, ஆனா உங்களுக்கு அந்த நிலம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? கூட்டாக யாருடனாவது பார்ட்னர்ஷிப் மூலமா நீங்க இந்த நிலத்தை வாங்க முடியும். எப்படி? பார்ட்னர்ஷிப் எப்படி சேர்த்துக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய உற்றாராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், பங்குதாரர்களாக இருக்கலாம். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கூட்டாக சேர்த்துக்கொண்டு ஒரு நிலத்தை வாங்க முடியும். சரிங்க. ஒரு நிலத்தை 2 பேரும் கூட்டாக வாங்குறோம். அதுக்கு ஓனர் யார் இருப்பாங்க? பட்டா யார் பேரில் இருக்கும்? அதுதானே உங்களுடைய சந்தேகம். சரியானது தான் உங்களுடைய சந்தேகம். ஏன்னா, பட்டா கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய சொத்து, ஒரு 3,00,00,000 சொத்து 2 பேர் மட்டும் வாங்க முடியல. அந்த சந்தர்ப்பத்தில நீங்க ஒரு 4, 5 நபர்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறீங்கன்னா, அந்த சொத்துக்கு 4, 5 நபர்களும் ஓனராக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பட்டா விநியோகம் செய்யும் பொழுது, கூட்டாக யார் சொத்து வாங்கினாலும் 2 பேர் வாங்கினா, அந்த 2 பேர் பேரிலும் தான் பட்டா வரும். அதேபோல 2க்கு மேற்பட்ட நபர்கள் எத்தனை நபர்களாக இருந்தாலும், கூட்டாக எத்தனை பேர் வாங்குகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரின் பெயரும் பட்டாவில் இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். சரிங்க, சொத்து வாங்கிட்டோம். இப்போ 1 ஏக்கர் வாங்கிட்டோம் சொத்து. அந்த சொத்த பாதி ஏக்கருக்கு உரிமையா இருக்கார் இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு? எனக்கு இந்த நிலம் வேண்டாங்க. எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது. அதனால் நான் இந்த சொத்த வேறு யாருக்காவது விற்பனை செய்துவிட்டு அந்த பணத்தை எடுத்துக்க விரும்புறேன். அதனால இப்போ நான் என்ன செய்யணும்? அப்படின்னு கேட்கிறாருன்னு வைங்க அந்த இன்னொரு பார்ட்னர். அப்போ அவர் என்ன பண்ணணும்? முதல்ல அவருடன் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் கிட்ட கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது இந்த சொத்தை நீங்களே வைத்துக்கொள்ளக்கூடிய ஐடியா இருக்கான்னு கேளுங்க. அவர் இல்லன்னு சொன்னார்னா, நீங்கள் வெளிநபரிடம் உங்களுடைய சொத்தை விற்பனை செய்ய வேண்டியது இருக்கும். எப்படி விற்பனை பண்ண முடியும்? நீங்களாக தன்னிச்சையாக விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வாய்ப்பில்லை. அந்த முழு சொத்தில் உங்களுக்கு பாதி உரிமை இருக்கிறது. நீங்களாக அதனுடைய பாதி உரிமையை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்துவிட்டால், வருங்காலத்தில் அது சிக்கலை உண்டாக்கும். அதனால் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அந்த இன்னொரு பார்ட்னரின் சம்மதத்தோடு 2 பேருமே கையெழுத்திட்டு, அந்த பாதி ஏக்கரை வேறொரு நபருக்கு விற்பனை செய்ய முடியும். அப்படி நீங்க விரும்பல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, பார்ட்னர்ஷிப் டீட் உங்களுக்குள் பாகப்பிரிவினை செய்து கொண்டு, உங்கள் இருவரின் சொத்தை தனித்தனியாக பிரித்து பத்திரம் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு பட்டாவும் உங்கள் இருவரின் பெயரில் தனித்தனியாக மாறிவிடும். அ இப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு, சொத்தின் முழு உரிமையும் அதாவது நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தொகைக்குரிய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதற்குரிய பத்திரமும், பட்டாவும் 2மே உங்கள் வசம் வந்துவிடும். அப்போ நீங்க ஈஸியா அந்த சொத்தை விற்பனை செய்து விடலாம். சரி, இது ஒரு நிலை. அடுத்தது இன்னொரு நிலையை தெரிஞ்சுப்போம். சொத்த இன்னொரு பார்ட்னர் யாரோ அவரே வாங்க ஆசைப்படுறாரு. அப்படின்னா என்ன பண்றது? அவருக்கு தனியாக ஒரு கிரைய பத்திரம் செய்து எழுதி கொடுப்பதா? இல்ல அவர் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டு, நீ மட்டும் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதா? இப்படி ஒரு கேள்வி இருக்கும். அப்படி எந்த தவறையும் நீங்கள் செய்துவிடக்கூடாது. ஏன்னா, நீங்கள் பணம் யாருக்கு நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் தான் அவர். அவருக்கு நீங்கள் பணம் கொடுத்து விட்டாலும் 2 பேர் பெயரிலும் கூட்டாக ஒரு சொத்து இருந்தால் 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் ஓனரா இருப்பீங்க. அதனால் நீங்க என்ன பண்ணணும்னா, யாருக்கு இந்த சொத்து தேவையில்லை, பணம் வாங்கி கொண்டு சென்றுவிட விரும்புகிறாரோ, அந்த நபரிடமிருந்து ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பாகத்தை உங்களுக்கு ரிலீஸ் செய்து எழுதி கொடுத்து விடுவாங்க. அந்த பத்திரத்தை நீங்கள் சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டால், அந்த சொத்தின் முழு உரிமையும் உங்கள் வசம் வந்துவிடும். பட்டாவையும் தனித்து உங்கள் பெயரில் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். இது 2வது நிலை. 3வதாக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பாகஸ்தர் இருக்கிறாரு. 2 பேர் பார்ட்னர். ஒருத்தர் இறந்துடுறாரு. அப்போ இறந்துட்டா அந்த சமயத்தில் அந்த சொத்தின் நிலை என்னவா இருக்கும்? மெயின் ஓனர் ஒருத்தர் இருப்பாங்க. இன்னொரு பார்ட்னர் இருக்கார் இல்லைங்களா? அவர் இறந்துடுறாரு அப்படின்னா, அவருக்கு மனைவி, பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ, மனைவி 4 பிள்ளைகள் என்றால், அந்த 5 பேருமே இந்த சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிடுவாங்க.
யார் இறந்தாங்களோ அவங்களுடைய இறப்பு சான்றிதழை கொடுத்து அவங்களுடைய வாரிசுகள் இந்த சொத்தை அவர்கள் பெயரில் மாற்றம் செய்து கொள்வாங்க. அதனால் அந்த சொத்துக்கு மொத்தம் ஒரு ஓனரும் அடுத்த தரப்பிலிருந்து 5 பேரும் 6 ஓனர் ஆயிடுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. நீங்கள் இந்த முழு சொத்தையும் யாருக்காவது விற்பனை செய்ய வேண்டும் என்றால் இந்த 6 பேரும் கையெழுத்து போட்டு தான் விற்பனை செய்ய வேண்டிய நிலை இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, இந்த இறந்து போன நபரின் வாரிசுகளுக்கு அந்த சொத்தை வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லை. அதனால் அவங்களுக்கு பாகத்திற்குரிய பணத்தை மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் அவர்களிடமிருந்தும் ரிலீஸ் டீட் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. ஒரு இடம் இருக்குங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட் தாங்க. 2 பேர் ஜாயிண்ட்டாக வாங்கினோம். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினோம். கீழ்த்தளத்தில் ஒரு ஓனரும் மேல் தளத்தில் ஒருவரும், 2 பேரும் யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவாங்க, பாகம் பிரிக்கப்படாத நிலம். அதில் நாங்கள் 2 பேரும் வீடு கட்டிக்கிட்டோம். இப்போ எப்படி எங்களுடைய ஓனர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 500 ஒருவருக்கு. அதே போல் கட்டிடங்கள் தனியாக பத்திரப்பதிவு செய்வாங்க. அதனால் நிலம், வீடு தனித்து வாங்கக்கூடிய வீடு, இவர்கள் கட்டக்கூடிய வீடு, இப்படி எல்லா நிலையிலும் கூட்டாக வாங்கினாலும் அதை சுலபமாக சட்டப்படி பிரித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியான முறையில் செய்ய வேண்டும். நம்ம பார்ட்னர் தானே, பணம் கொடுத்தாரு, அதனால் ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட தாங்க இருக்குது, 2 பேர் பேரில் இருந்தால் என்ன, அவர் பணம் வாங்கி கொண்டார் அப்படின்று நம்பிக்கையின் பேரில் நீங்கள் எந்த வேலையையும் செய்துவிட வேண்டாம். எதை செய்தாலும் முறைப்படி, உங்களுடைய இரத்தமும் சதையுமானவராக இருந்தாலும் முறைப்படி சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அடுத்த பதிவில் விரிவாக வேறு சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.